இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு கண்டிப்பாக ஒரு கேக் வாங்கி வெட்டுவீங்க. அதில் ப்ரிசர்வேட்டிவ், சுகர்னு அவ்வளோ அன்ஹெல்தியான ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த ஹெல்தியான கேக்கை நீங்கள் வீட்டிலே செய்யுங்க. என்னோட ஹெல்தி பைட் சீரிஸோட எபிசோட் 3க்கு வேலண்டைன் கேக் எப்படி பண்ணலான்னு பார்ப்போமா? 1/2 கப் பாலில் 6 to 7 டேட்ஸை ஒரு 2 hours ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சதை பாலோட சேர்த்து மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துருங்க. இன்னொரு பவுலில் ஒரு முட்டை, 1/4 கப் கர்ட். நீங்கள் எக் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா 1 full கப் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட நம்ம டேட்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸ் வந்து நான் வந்து ஓட்ஸ் ஃப்ளார் எடுத்திருக்கேன். ஓட்ஸை நல்லா கிரைண்ட் பண்ணி பவுடர் மாதிரி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஓட்ஸ்க்கு பதிலாக கோதுமை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ராகி மாவு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கீழே பின் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அது பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு. நான் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் போட மறந்துட்டேன், அதனால நான் கடைசியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கிரீஸ் பண்ண ஒரு கேக் டின்ல ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரை ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 minutes ஏற்கனவே குக்கரை ப்ரீஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் கேக் மேலே ஆல்மண்ட்ஸ் வந்து டாப்பிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இது கூட சாக்கோ சிப்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ப்ரெஷர் குக்கரில் 20 minutes லோ ஃப்ளேமில் குக் பண்ணிட்டு சாஃப்டான ஹெல்த்தியான கேக் ரெடி ஆயிரும். இதை யாருக்கு ஷேர் பண்ணணும் உங்களுக்கே தெரியும். ஸோ ஷேர் பண்ணி விட்டுட்டு கடையில எல்லாம் கேக் வாங்காமல் இந்த கேக் எனக்கு வேலண்டைன்ஸ் டேக்கு செஞ்சு தான் கேளுங்க.